Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics lessonலேருந்து Heat Capacity and Specific Heat Capacity பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னு பார்த்துட்டு ஃபாலோட் பை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இந்த டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் ஓகே அதோடைய ஈக்குவேஷன் அண்ட் தென் அதோடைய யூனிட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி வில் ஸ்டார்ட் வித் அன் எக்ஸாம்பிள். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து வாட்டர், இன்னொன்று ஆயில். ரெண்டுமே சேம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் ஓகே. அதாவது எவ்வளோ அமௌண்ட் வாட்டர் எடுத்துக்கிறோமோ அதே அமௌண்ட் வந்து ஆயில் எடுத்துக்கிறோம். ரெண்டுமே டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது, சேம் டெம்பரேச்சர். இப்போது நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறது மூலயமா அப் டு 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வாட்டரையும் ஆயிலையும் ஹீட் பண்ணுறோம் ஓகே. ஒன்ஸ் ரெண்டுமே 50 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டைம் டேக்கன் நோட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் அண்ட் ஆயில் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே டைமில் வந்து ஈவன் தோ அதோட பேஸ் டெம்பரேச்சர் ஒன்றா இருந்தாலும் சேம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு அதோட டைம் டேக்கன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எது வந்து ஜாஸ்தி டைம் எடுத்திருக்குன்னா டு ரீச் 50 டிகிரி செல்சியஸ்னா வாட்டர் ஓகே. ஸோ தட் மீன்ஸ் என்ன இதுலேருந்து அர்த்தம் புரியுதுன்னா வாட்டருக்கு வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவைப்படுது அதோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு வென் கம்பேர்ட் டு ஆயில். இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போது எக்ஸுங்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதையே ட்வைஸ் பண்ணுறோம் ஓகே. 2x அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்து எகெயின் வந்து ஹீட் பண்ணுறோம் ஃப்ரம் 27 டிகிரி செல்சியஸ் டு 50 டிகிரி செல்சியஸ். இப்போ இதுக்கு டைம் டேக்கன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எகெயின் ஃபஸ்ட்டு வந்து டி அப்படின்னு டைம் எடுத்திருந்ததுன்னா இப்போ வந்து ட்வைஸ் த டைம் வந்து இது எடுக்க போகுது. ஸோ இந்த வாட்டரோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அது டைம் டேக்கன் டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சரும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறோம். இப்போ தான் நம்ம ஒரு டேர்ம் கொண்டு வரோம், ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது தட் மீன்ஸ் அதோட அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது, இதுக்கு வந்து இவ்வளோ ஹீட் எனர்ஜி வந்து இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை வந்து டீலேருந்து T + ΔT அப்படிங்கிற டெம்பரேச்சருக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டோ அதுதான் வந்து உங்களுக்கு ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஃப்ரம் T to T + ΔT is heat capacity. ஓகே. இதோடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் S is equal to ΔQ by ΔT ஓகேவா. ஸோ ΔTங்கிறது இந்த இடத்துல சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர். ஏன்னா டீலேருந்து T + ΔT அப்படிங்கிற டெம்பரேச்சருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும்போது நமக்கு ΔT. ஸோ சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர். ΔQங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டு ஓகே. So this is the amount of heat energy. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் கெப்பாசிட்டியோட யூனிட் வந்து எனர்ஜியோட யூனிட் ஜூல்ஸ், உங்களுக்கு டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின். ஸோ ஜூல்ஸ் கெல்வின் பவர் -1. அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம ஹீட் கெப்பாசிட்டி பார்த்த மாதிரியே தான் இப்போ இன்ஸ்டட் வந்து சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் வந்து T to ΔT இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதுக்கு தேவையான இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அது தேவையான அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. இன்ஸ்டட் நம்ம என்ன பார்க்குறோன்னா 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு அதோட டெம்பரேச்சரை வந்து 1 கெல்வின் அல்லது 1 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ரைஸ் பண்ணோம்னா அதுக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஹீட் கெப்பாசிட்டிக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல மாஸை வந்து இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எனி சப்ஸ்டன்ஸ், இப்போ வாட்டர் எடுத்துட்டோம்னா 1 kg ஆஃப் வாட்டரோட டெம்பரேச்சரை வந்து 1 கெல்வின் அல்லது 1 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ரெக்வயர்டான அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை தான் நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இதுக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் ரெக்வயர்டு எனர்ஜி என்ன, எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் மல்டிப்ளைட் பை உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் 1 டிகிரி அல்லது 1 கெல்வின் பார்த்துருக்கோம், மல்டிப்ளைட் பை இந்த இடத்துல ஸ்மாலஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஸ்மாலஸ் இஸ் ஈக்குவல் டு ΔQ டிவைடட் பை m ΔT. ஸோ இது வந்து அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஃபார் த மாஸ்
1 kg வந்து 1 கெல்வின் அல்லது 1 டிகிரி செல்சியஸ்க்கு ரைஸ் பண்ணக்கூடிய தேவையான அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா டெல்டா கியூங்கிறது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதோட யூனிட் ஜூல்ஸ் டிவைடட் பை உங்களுக்கு மாஸோட யூனிட் வந்து கேஜி பவர் -1, டெல்டா டி வந்து கெல்வின் பவர் -1. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது ரெண்டுமே பாசிட்டிவ் குவான்டிட்டிஸ் தான். எது ஹீட் கெப்பாசிட்டி ஆகட்டும் அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆகட்டும் ரெண்டுமே பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ இந்த இடத்துல எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், டெல்டா டி வந்து சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர். ஓகேவா? இப்போது இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகே, நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்ன மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது அண்ட் நாட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இப்போ வாட்டர் ஒரு ஹியூமன் பாடி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து அந்த நேச்சரை பொறுத்து இருக்குது. ஸோ வாட்டர் வந்து 1 kg 2 kg இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டாக இல்லாமல் ஜென்ரலைஸ்டாக வாட்டரோட ஹீட் கெப்பாசிட்டி வந்து 4186 ஜூல்ஸ் kg பவர் -1 கெல்வின் பவர் -1னா இட் இஸ் காமன் ஃபார் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும். ஓகேவா? ஸோ இது வந்து நேச்சரை பொறுத்து இருக்குது, ஆனால் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸோட சார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சார்ட்டில் வந்து மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போது வாட்டருக்கு தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அண்ட் தென் அலுமினியம் பார்த்தீங்கன்னா 900, இதுக்குள்ளேயே கம்மியாக இந்த கொடுத்துக்கிறதுலே இருக்கிறது 130 ஃபார் லெட். அண்ட் தென் ஏருக்கு வந்து 1005 தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. தட் மீன்ஸ் எந்த மெட்டீரியலுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியும் ஜாஸ்தியாக இருக்குது, அதுதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் எந்தெந்த இடத்துல வந்து வாட்டரை வந்து கூலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு ரியாக்டர்ஸ், இது எல்லாத்துலேயுமே வாட்டரை வந்து கூலண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக இந்த மாதிரி மெஷினரிஸில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். யூஸ்வலாக நமக்கு கார் என்ஜின்ஸில் கூட நம்ம கூலண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த கூலண்ட் யூஸ் பண்ணும்போது மெஷின் ஹீட்டப் ஆகும்போது அந்த ஹீட்டை வந்து இந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த மெஷினோட டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பவர் ஸ்டேஷன்லேயே ஆகட்டும் ரியாக்டர் ஆகட்டும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை எமிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மெஷின்ஸ் வந்து ஹீட்டப் ஆகிறத வந்து குறைக்கிறதுக்காக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கூலண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பாருங்க 4186 இருக்கிறதுனால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் வாட்டரை வந்து ரியாக்டர்ஸ்லையும் பவர் ஸ்டேஷன்ஸ்லையும் நம்ம கூலண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஹீட் அப்படின்னு சொல்லும் போதே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் தான் சொல்லுவோம். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஹை டெம்பரேச்சர் பாடியிலேருந்து லோ டெம்பரேச்சர் பாடிக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டுமே நம்ம ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப லாங் டேர்மாக நம்ம ஹீட் கெப்பாசிட்டி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு யூஸ் பண்ணுறதுனால அதையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் எது வந்து கரெக்ட் வே ஆஃப் சேயிங் அப்படின்னு சொல்லும்பொழுது இதோட இன்டர்னல் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறது தான் திஸ் இஸ் த கரெக்ட் டேர்ம் அப்படிங்கிறாங்க. ஓகே, that is it can store the amount of heat energy that has been given to a particular object வந்து when it is heating அதை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது இப்போ 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டுமே சேம் மாஸ். ஓகே, இப்போ வந்து ஈக்குவல் ரேட்ஸில், அதாவது ரேட்டுன்னு சொல்லும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, ஈக்குவல் மாஸ் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டையுமே ஈக்குவல் ரேட்டில் நம்ம ஹீட் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவல் டைமுக்கு ஹீட் பண்ணுறோம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபாஸ்டராக வந்து அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த பாடிக்கு வந்து ஸ்மாலர் ஹீட் கெப்பாசிட்டி ஸ்மாலஸ் இருக்கோ அந்த பாடி தான் அதோட டெம்பரேச்சர் வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி சேம் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகே ஆஃப் சேம் மாஸ் அதை வந்து கூல் டவுன் பண்ணுறோம். எது வந்து ஃபாஸ்டராக கூல் டவுன் ஆகும்னா எந்த பர்டிகுலர் பாடிக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து ஸ்மாலராக இருக்கோ அதுதான் டெம்பரேச்சரை ஃபாஸ்டராக லூஸ் பண்ணுங்கிறாங்க. ஓகே, ஸோ கூல் டவுன் ஆகிறதும் எந்த மெட்டீரியலுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து ஸ்மாலராக இருக்கோ அதுதான் வந்து ஈஸியாக கூல் டவுன் ஆகுங்கிறாங்க. ஆல்ரெடி ஸ்பெசிஃபிக்
கெப்பாசிட்டி ஸ்மாலராக இருக்கும் பொழுது ஈஸியாக வந்து கூல் டவுன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டூ யூ நோ லெவன். ஸோ எந்த ஆப்ஜெக்டோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கோ அது வந்து ஹீட்டப் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் வந்து லார்ஜர் டைம். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில் என்ன பார்த்தோம்? 1 kg சப்ஸ்டன்ஸ்க்கு. இப்போ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோலில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மோல் ஆஃப் கேஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா இன் மீன்ஸ் ஆஃப் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அது மூலயமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸை எடுத்துட்டு அதை வந்து அதோட டெம்பரேச்சரை 1 கெல்வினுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம் அல்லது 1 டிகிரி செல்சியஸுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை நம்ம எவ்வளோ தேவையோ எவ்வளோ ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியோ அதுதான் வந்து உங்களுக்கு மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இந்த இடத்துல 1 kgக்கு பதிலாக 1 மோல் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கேபிட்டல் C இஸ் ஈக்குவல் டு 1/mக்கு பதிலாக இந்த இடத்துல மியூ. ஓகே, மியூங்கிறது என்னது? இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, இந்த இடத்துல மியூங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் அ சப்ஸ்டன்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் சப்ஸ்டன்ஸ் multiplied by delta Q by delta T. ஓகேவா? ஸோ இதோட யூனிட் என்னவா இருக்கும்? இந்த டெல்டா கியூங்கிறது இட் இஸ் நத்திங் பட் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ ஜூல்ஸ் and then delta T Kelvin power -1. இந்த இடத்துல மியூங்கிறது மோல். ஓகே, ஸோ மோல் பவர் -1. ஸோ த மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி தான். ஓகே, ஸோ நம்ம ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தோம். எல்லாமே பாசிட்டிவ் குவான்டிட்டிஸ். இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் பாடியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான ரெக்வயர்டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை தான் நம்ம வந்து ஹீட் கெப்பாசிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் மாஸ் இன்வால்வ் ஆகும்போது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, மோல் இன்வால்வ் ஆகும்போது மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ்.